ரேரான மரப்பயிருங்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செம்மரம், சந்தனம், வேங்கை, ரோஸ்வுட், மகாகனி, காயா மகாகனி, கருங்காலி, இது மாதிரியான நிறைய வெரைட்டிஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து இருக்குது. இது எல்லாமே ஹை வேல்யூ டிம்பர் ட்ரீஸ். ஆமாம், அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதையுமே நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 அடி செடி 1 அடி செடியாக பார்ப்பீங்க. இங்கே எல்லாமே ஃபுல்லாகவே உயரமாக. நான் வந்தோடனே பார்த்தேன், இது மகாகனின்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல. ஆமாம், அது என்ன, நம்ம இதில் விளையுமா, நம்ம இதில் வளருமா? அது வாங்க, அந்த மகாகனி வந்து மரங்களே இங்கே நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. அதில் மகாகனி வந்து இப்போ வந்து ரொம்ப 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 வந்து விவசாயிகள் மத்தியில் ரொம்ப சந்தோஷமாக ஒரு விஷயத்த வந்து எதிர்பார்க்குறாங்கன்னா கயா மகோகனி. மகோகனிலேயே கயா மகோகனின்னு ஒரு வெரைட்டி. கயா மகோகனி. ஆமாம், அந்த கயா மகோகனியில் சனங்கலன்சிஸ்ன்னு ஒரு இருக்குது. ஆமாம், அதில் 5 வெரைட்டி இருக்குது கயா மகோகனியில். காயா அந்தோதைக்கா, காயா காண்டிஃப்ளோரா, காயா ஐவரன்சிஸ், ட்ரூ மகாகனின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் காயா சனங்கலன்சிஸ். இப்போ இந்த காயா சனங்கலன்சிஸ் தான் வந்து தோப்புகளாக வளர்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ தோப்புகள்னா பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு 750 மரம் போடலாம். பார்டரில் 6 அடிக்கு 6 அடி ஜிக்ஸாக்காக போடலாம். இது 6க்கு 6 அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 6 அடி போட்டு ஜிக்ஸாக்கா போட்டு வர காற்றுகளை முக்கோண மாதிரி போட்டுட்டு உள்ளுக்குள்ள வந்து வழக்கமா 8 போட்டுட்டு 8 வருஷத்துல ஒரு மரத்தை வெட்டிடணும். வெட்டிட்டு பிளைவுட்ஸ் கொடுக்கலாம். பிளைவுட்ஸ்க்கு எப்படி எடுப்பாங்கன்னா முத்தாத மரத்தை தான் எடுப்பாங்க. நம்ம பென்சில் சீவுறோம்ல, அது மாதிரி தான் பிளைவுட்ஸ்க்கு சீவுவாங்க. அப்ப முத்தாத மரங்களை வந்து 8 வருஷத்துல கொடுத்துட்டாங்கன்னா ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்குமான இடைவெளி 16 அடி ஆயிடுது. அப்ப இந்த 8 வருஷத்துல வளர்ந்த வளர்ச்சியை அந்த 2 மரமும் வந்து 16 அடி கிடைக்கிறதுனால மரங்கள் வந்து அடுத்த 4 வருஷத்துல இந்த 8 வருஷத்துல வளர்ந்த வளர்ச்சியை அடுத்த 4 வருஷத்துல வளர ஆரம்பிக்கும். அப்போ 12 வருஷத்துல நீங்க பெரிய டிம்பர் மரம் உங்களுக்கு கிடைக்கும். குறைந்தபட்சமே வந்து ஒரு 7 அடி டயா கிடைக்கும். அந்த பழங்காலத்து மரம் மாதிரி ஆயிடும். ஆமா, பெருசாயிடும். கட்டி அணைக்கவே முடியாது. அந்த மாதிரி மரங்கள்லாம் எக்கச்சக்கமா நம்ம கிட்டே நம்ம கொடுத்து நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்க கஸ்டமர்ஸே நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் வேல்யூ பயங்கரமா போயிடும். இப்போ 8 வருஷத்துல ஒரு இன்கம் அவங்களுக்கு கிடைக்கிறனால ரொம்ப சந்தோஷமா வளர்த்துட்டு இருக்காங்க இந்த கயா மகோகனி. ஆனா இது யூஸ் பாத்தீங்கன்னா பிளைவுட் தான். பிளைவுட்ஸ் டிம்பர்ஸ் யூஸ். இது வந்து மகாகனி. இந்த மகாகனி பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் வந்து 6 அடி 7 அடி எடுத்துட்டு இருக்கோம். ஒரே ஒருத்தருக்கு மட்டும் 14,000 செடி. ஏன் இது 14,000 செடி வாங்குறாங்கன்னா குறு மிளகு வளர்க்கறதுக்காக. இப்ப மிளகு வந்து வளர்க்கணும் அப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன செடியை வாங்கி நட்டுட்டு அது இவ்வளவு பெருசு வந்ததுக்கு அப்புறம் தான் கீழே மிளகு செடியை நட முடியும். ஏன்னா மரத்துல தான் மிளகு பற்றி ஏறும். ஆமா, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்பயே வந்து இந்த செடியை எடுத்து வந்து அவங்க நட்டுட்டாங்கன்னா ஒரு 3ல இருந்து 4 மாசத்துல மிளகு நட்டுருவாங்க. அதுக்காக நான் உயரமா மிளகு இது வந்து இதுவே வந்து மிளகுதான். என்ன பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப எப்படி செம்மரம் வந்து ஆந்திராவுக்கு ரொம்ப ஃபேமஸோ, ஆனா ஆந்திராவுக்கு நம்ம தான் கொடுத்துட்டு இருக்கோம் அதிக அளவுல. அதே மாதிரி மகாகனி வந்து கேரளாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஆனா கேரளாவில் இவ்வளவு வேற செடி கிடைக்காது. அங்க இருக்கிற ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நம்ம கான்ட்ராக்ட் கொடுத்து இங்கேருந்து வாங்குவாங்க விவசாயிகள். அப்படியாப்பட்ட இதுதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கேரளா அச்சங்கோடுக்கு எடுத்து வச்சிருக்கிறோம். இது 14,000 மரமா? ஆமா, 14,000 மரம். இன்னொன்னு அச்சங்கோடுக்கு 6,000 மரம். இது 14,000 மரம் வந்து இதுக்கு போகுது, பொள்ளாச்சிக்கு. இது வந்து மிளகு வளர்க்குற சைஸ். அப்சர்வேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து செடிகள் ஒண்ணுக்கு ஒண்ணு நீங்க சொல்லுவீங்களா, நம்ம பேசிட்டு இருந்தோம், செடிகள் ஒண்ணுக்கு ஒண்ணு பேசும், ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதை வந்து திடீர்னு நம்ம எடுத்து உடனே உங்க லாரி வந்தோன்னு இன்னைக்கு தூக்கி உங்க லாரியில வச்சுட்டோம்னு வைங்களேன், அது வாடி போகும். அடி வாங்குறது நிறைய இருக்கு. இப்ப இங்க இருந்து என்ன எடுத்துட்டு போயிட்டா கொஞ்சம் மேட்டு பகுதிக்கு போய் எடுத்து வச்சிருவோம். எடுத்து வச்சு ஒரு 10 நாள் அப்சர்வேஷன், அதுக்கு பேரு 10 நாள் அப்சர்வேஷன்ல வச்சா, இப்ப நாங்க ஒரு 1000 செடி வச்சா அதுல ஒரு 10 செடி 20 செடி கருகி போகும். ஏன் அப்படி கருகிடும்? ஆமா, ஏதாச்சும் ஒண்ணு அடி வாங்கும்ல. இப்ப எடுக்கிறோம், வேறு பிஞ்சுக்கும், பேக் பிஞ்சுக்கும், இல்ல எடுக்கும் போது யாராச்சும் உங்க தப்பா ஆட்டி விட்டுருவாங்க, இந்த வேலை நடக்கும். இப்ப இந்த 10 நாள்ல எத்தனை செடி அடி வாங்குதோ அதை எடுத்து ஓரமாக்கிடுவோம். ஓரம் வச்சுட்டு இன்னும் 20 செடி எடுத்து அதுல ஆட் பண்ணி உங்களுக்கு அனுப்புறோம் லாரியில. அப்ப இதை பண்ணாம இந்த அப்சர்வேஷன் ஒண்ணு பண்ணாம உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா அனுப்பணும்னு வைங்களேன், இந்த 20 செடி கவுண்ட் உங்க இடத்துல வந்து அடிவாங்க. நீங்க நட்டுருவீங்க, அதான் பெரிய விஷயமே. பெரிய கொடுமை என்னன்னா, நீங்க நட்டுருவீங்க, நட்டதுக்கு அப்புறம் கருகிரும். கருகுனோன்னு திருப்பி என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் குழிய நோண்டி மறுபடியும் இன்னொரு லாரி வச்சு எத்தனை செடி அடி வாங்கணுதோ மறுபடியும் போய் வைக்க முடியும். இந்த விஷயத்துக்கு பயந்துதான் வந்து மரப்பயிருக்கு வந்து இறங்குறது விவசாயி ரொம்ப யோசிப்பாங்க. ஒரு 1000 மரம்னா 1000 மரமும் உருவாக்குறது சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு.